முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, ஓம் சரவண பவன் என் நாமத்தை சொல்லிக்கிட்டே தானே இந்த பண முட்டையை தொட்ட. கண்டிப்பா இதில் இருக்க பணம் எல்லாமே நீ போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்து சேரப்போகுது. யார் மூலமாகவாவது எப்படியாவது நான் உனக்கான பண வரவை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வச்சிருவேன். உன் மன குமுறலையும் மனவேதனையும் அறிந்ததால்தான் நீ சந்தோஷமாக சிரிக்கணுன்றதுக்காக உனக்கு தேவைப்படும் பணத்தை கொடுக்க வந்திருக்கேன். மனசில் 1000 கஷ்டங்களை வச்சுக்கிட்டு குடும்ப சுமையையும் பாரத்தையும் சுமந்துக்கிட்டு நீ படுற கஷ்டம் எனக்கு புரியுது. அதனால தான் இனிமேலும் நீ கண்ணீர் வடிக்கவோ கவலைப்படவோ கூடாதுன்னு உனக்கு நல்லதை செய்ய நான் ஓடி வந்தேன். உன்னுடைய சோதனை காலங்களையும் துன்பங்களையும் முடிச்சு வச்சு உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு தர்றதுக்கான நேரம் நெருங்கி வந்துருச்சு. நீ பயப்படும் அளவுக்கோ அல்லது சந்தேகப்படும் அளவுக்கோ உன் எதிர்காலம் மோசமாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த அப்பன் முருகன் உன் கூடவே இருந்து உனக்கு நல்ல ஒளிமயமான வாழ்க்கையும் சந்தோஷத்தையும் தர முடிவெடுத்துட்டேன். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ முயற்சி செஞ்சினா போதும். இனிமேல் எதுக்காகவும் கண்ணீர் வடிக்காதே. பொறுமையோட உன் வாழ்க்கையை நீ என் கைகளில் ஒப்படைச்சிட்டு அமைதியாக இரு. இனி அனைத்தும் தானாக நடக்கும். எந்த சூழ்நிலைகளையும் உனக்கு எதிராக நடக்க நான் விடமாட்டேன். முழுசாக என்னை சரணாகதி அடைஞ்ச உனக்கு எல்லா விஷயங்களிலும் நன்மைகளை பெற்று தருவேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நீ நலமோடு வளமோடு வாழும்படி நான் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து உன் சோகத்தை போக்கி உனக்கான சந்தோஷத்தை தரப்போகிறேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் எல்லா அதிர்ஷ்டமும் உன்னை வந்து சேரும் என் செல்லமே. நீ கனவு கண்டது போலவே உன் சொந்த வீட்டில் நீ சுகமாக குடியேறதான் போகிற. கிரக பிரவேசம் மகிழ்ச்சியோடு தம்பதி சமேதமாக நல்லபடியாக உனக்கு நடக்கும். நீ நினச்ச விஷயங்கள் அனைத்தையும் அறிந்த இந்த அப்பன் முருகன் நீ நினச்சதை எப்படி உனக்கு நடத்தி கொடுக்காம விட்டுருவேன்? வாழ்க்கை இப்படியே இருந்துருமோன்னு கலங்காதே. இது எல்லாம் வெறும் சோதனை காலம்தான். யாரும் இல்லாமல் நீ தனியாக இருந்த காலமெல்லாம் முடிஞ்சு போய் இப்போது உனக்கான உறவுகள் சொந்த பந்தங்கள் என நீ புடைசூழ மகிழ்ச்சியாய் வாழத்தான் போகிற. உன்னை புரிஞ்சுக்காத உறவுகளும் சொந்த பந்தமும் உன்னை தேடி வந்து புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து அக்கறையோடு வாழுவாங்க. நீயும் அவங்களோட சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிற. உன்னுடைய குடும்ப சுமையையும் மன கஷ்டத்தையும் அறிந்த இந்த அப்பன் முருகன் உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்றேன். உன் நல்ல மனசுக்காகவே உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். நீ நினைக்கும் காரியங்கள் யாவற்றிலும் நிச்சயம் நான் உனக்கு வெற்றியை கொடுத்தே தீருவேன். நீ வச்ச பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீணாக போகாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்கி உனக்கான நல்லதுகளையெல்லாம் நானே நடத்தி கொடுக்க போகிறேன். இத்தனை நாளாக நீ பொறுமையாக காத்திருந்ததின் பலனாக உன் நீண்ட நாள் வேண்டுதலை நான் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். நடக்கவே நடக்காது நீ நினச்ச விஷயங்கள் எல்லாம் இப்போது நல்லபடியாக நடக்க போகுது. உனக்கான கதவுகளை திறந்து வச்சு உன் வாழ்க்கையில் நான் பொற்காலத்தை உண்டு பண்ணுவேன். அமைதியான நல்ல மனசோட நீ உண்மையாக என்னிடம் வைத்த அத்தனை பிரார்த்தனைகளையும் நான் உனக்காக நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் அதிசயங்களை உண்டு பண்ணுவேன். நிச்சயமாக உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என உனக்கு சத்தியம் செய்கிறேன். மங்களகரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் கூடவே இருந்து நான் உனக்கு வழிகாட்டும் போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. காற்று நுழையாத இடத்துல கூட நான் நுழைஞ்சு உனக்கான விலைகளையெல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துருவேன். நிச்சயமாக உன்னை நல்லபடியாக சந்தோஷமாக வாழ வைப்பேன். உன் நீண்ட நாள் கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மன வாரம் கஷ்டம் அனைத்தும் எனக்கு தெரியும். வாழ்க்கை எப்படி மாறும்னு யோசிக்காத. நான் இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நானே மாற்றி காட்டிடுவேன். கூடிய சீக்கிரமே உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து போய் உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டே இருக்காம அமைதியை பேசவை. அதாவது அமைதியோடு இருக்க முயற்சி செய்யணும்னு சொல்கிறேன். உன் மனசு அமைதியாக இருந்தாதான் இந்த உலகமே உனக்கு அழகாக தெரியும். மனசுக்குள்ளே எதையாவது போட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா
உன்னை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தை பார்க்க முடியாது, ரசிக்க முடியாது. அதனால் மனசை அமைதியாக வச்சுக்கோ. எல்லாமே உனக்கு நல்லபடியாக மாறிடும். ஏன்னா அமைதியான மனசு தான் உண்மையான செல்வம். நீ பொறுமையாக அமைதியாக இருக்கிறதால யார் உன்னை பலவீனமாக நினைச்சாலும் சரி, அமைதிதான் உனக்கான பலம். அமைதியாக பொறுமையாக நீ இருந்தே இந்த உலகத்தில் அத்தனை காரியங்களையும் நீ சாதிச்சு கொள்ள முடியும். தேவையில்லாமல் எதிர்காலத்தை நினச்சி நீ பயப்பட வேண்டாம். இந்த நிமிஷம் வாழ்க்கையை ரசித்து வாழ பழகிக்கோ. உன்னுடைய விஷயங்களையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக இருந்தாலே இந்த அப்பன் முருகன் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக பிரகாசமாக வாழ வச்சிருவேன். நீ கவலைப்படுவது போல உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடக்காது என் தங்கமே. நீ எப்போதும் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் நான் பார்த்து செஞ்சு தரப்போகிறேன். அமைதியாக இருக்கிறவங்க தான் பல நேரங்களில் அதிகமாக பேசுகிறவங்கள விட நிறைய சாதிக்கிறாங்க. நீயும் அமைதியாக இருந்து உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துக்கிட்டு உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. கோபங்கிறது உனக்கான மிகப்பெரிய எதிரி, உன் கூடவே இருக்கிற எதிரி. அந்த கோபத்தை அழிச்சிடு. கோபத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அமைதியாக நீ இருந்தால்தான் அது ஆயுள் முழுவதும் உனக்கான ஒளியை தரும் என் செல்லமே. அன்பு பேசும் இடத்துல அகங்காரத்துக்கு இடமே இல்லை. எல்லாருக்கிட்டையும் அன்பாக பேசு. ஆணவமும் அகங்காரமும் உனக்கு வேண்டாம். புரிதல் இருக்கும் உறவு எந்த புயலையும் கடந்து செல்லும். எல்லாரிடமும் புரிதலோட பொறுமையோடு நடந்துக்கோ. தப்பு செஞ்சவங்களை நீ மன்னிக்கும் போது அது உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும் அல்லவா. அன்பாக நீ இருந்தாலே உனக்கான அழகான விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி கொடுத்துருவேன். ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்து. எல்லாமே முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது நீ நினைக்கும் போது உனக்காக நான் உன் வேலைகளை முடித்து கொடுப்பேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தையும் உருவாக்கி தந்துடுவேன். நீ ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுட வேண்டாம். இருள் எவ்வளவுதான் பெருசாக இருந்தாலும் மறுநாள் காலையில் விடியலும் வெளிச்சமும் வருவது போல உன் வாழ்க்கையில் என்னதான் கஷ்டமும் கடன் பிரச்சனைகளும் பெருசாக இருந்தாலும் என் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் அழகான விடியலை உண்டாக்கும். என்னை முழுசாக சரணாகதி அடைஞ்சனே எதுக்காகவும் கவலைப்படவே தேவையில்லை. இன்னையோட இன்று இரவோட உன்னுடைய துயரங்கள் எல்லாம் தீர்ந்து போய் நாளைய நாள் உனக்கான நல்ல நாளாக விடிய போகுது. உன்னை விட்டுட்டு போன உறவுகள் மீண்டும் உன்னை தேடி வந்துடுவாங்க. உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அறிந்த இந்த அப்பன் முருகன் எல்லா விஷயத்திலும் உனக்கு நன்மையை நடத்தி கொடுக்குறேன். நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷத்தை உனக்கு கொடுத்து வாழ்க்கையை உன்வசமாக ஆக்கப் போகிறேன். நீ அமைதியாக இருந்தாலே இனி அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். எதையும் மாற்றுறதுக்கு எனக்கு ஒரு நொடி போதும். கண்டிப்பாக உன் வாழ்க்கையும் நான் மாற்றி காட்டுறேன். இதுவரைக்கும் நடந்தது எதுவுமே உனக்கு தவறாக நடக்கவில்லை. நீயாக தேவையில்லாமல் மனசை போட்டு குழம்பிக்கிட்டு அவ்வளோதான் நினச்சிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காத. கூடிய சீக்கிரம் நாளைக்கு விடியல் முதலாகவே உன் வாழ்க்கையில் ஒரு புதிய நல்ல மாற்றம் வரப்போகுது. நீ கேட்டதையெல்லாம் நானே உனக்கு தரப்போகிறேன். நடக்காது நீ நினச்சதையும் நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியோட வாழ தயாராய்க்கோ தங்கமே. துணிச்சலாக தைரியமாக காரியத்தில் களமிறங்கும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் நான் வெற்றியை தந்துடுவேன். எந்த விஷயத்தையும் நடக்குமோ நடக்காதோன்னு போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். நீ போகும் பாதையில் நானும் உன் கூடவே உன் நம்பிக்கைக்கு ஏற்ற நல்ல வெற்றிகளை பெற்று தருவேன். நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோட தைரியத்தோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். நீ எப்போதும் மனசில் உற்சாகமாகவும் நம்பிக்கையாகவும் வச்சுக்கோ. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். எந்த சூழ்நிலையிலுமே நான் உன்னை கைவிட மாட்டேன்ற நம்பிக்கையோட தைரியமாக துணிஞ்சு முன்னேறு. எப்போதும் நீ தைரியத்தை விட்டுறக்கூடாது. ஏன் அனுமதியோட உனக்கான அழகான விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன். நீ மனப்பூர்வமாக வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டாலே உன் சூழ்நிலை நிச்சயம் மாறிடும். உன்னை நம்ப வச்சு ஏமாத்தினவங்களை மன்னிச்சு அடுத்தடுத்து நீ செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. ஏமாத்தினவங்களை மறுபடியும் நம்ப வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா பொய்யா நடிக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நாள் நல்லவங்கன்ற முகமுடியை போட்டுக்கிட்டு நடிக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுடைய உண்மை முகம் இந்த உலகத்தில் தெரியும் போது அவங்க எவ்வளவு ஆபத்தானவங்கன்றதை உன்னால் ஏற்றுக்க முடியாது. அதனால தான்
இவங்க இவ்வளோ மோசமானவங்களா? இவங்கள நம்ம நல்லவங்க நினச்சோமே, இப்படி பண்ணிட்டாங்களே நீ வருத்தப்படக்கூடாதுன்னு நினச்சினா, உன்னை யார் ஏமாத்தினாலும் கெட்டவங்கன்னு தெரிஞ்சாலும் அவங்கள அதுக்கு மேலே நம்பாமல் அங்கேயே அவங்கள கலட்டி விட்டுட்டு நீ கடந்து போய்கிட்டே இரு. எந்த விஷயத்தையும் அதிகமாக யோசிச்சினா மனசில் குழப்பங்கள் வந்துடும். அதனால் அளவோடு யோசித்து சிறப்பாக செயல்படு. நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து நீ கேட்டதையெல்லாம் கேட்டபடியே உனக்கு கொடுத்துருவேன். காலம் கடந்து போய்கிட்டே இருக்கு. நம்மளால் ஜெயிக்க முடியுமா, வெற்றி பெற முடியுமான்னு நினச்சி நீ வருத்தப்படாத. கண்டிப்பாக நீ பொறுமையாக காத்திருந்தீனா இந்த உலகத்தையே கூட உன்னால் ஜெயிக்க முடியும். உன் எதிர்கால வாழ்க்கைக்காக நீ திட்டமிட்டு ஒவ்வொரு செயல்களையும் சிறப்பாக செய்ய பழகு. நீ செய்யும் முயற்சிகளில் எல்லாம் நீ உண்மையாக இருக்கணும். இந்த அப்பன் முருகன் மீது நம்பிக்கை வைக்கணும். அப்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சே தீரும். நீ தனியாக இருக்கும்போது உன் எண்ணங்களையும் மற்றவங்க கூட இருக்கும்போது உன் வார்த்தைகளையும் கவனி. ஏன்னா நீ தனியாக இருக்கும்போது உன் எண்ணங்கள் உயர்வானதா, சரியானதா, சிறப்பானதா, ஒழுக்கமுள்ளதாக இருக்கணும். மற்றவங்க கூட இருக்கும்போது பேசுகிற வார்த்தைகள் உண்மையானதா, சரியானதாக இருக்கணும். தப்பி தவறி கூட தப்பான ஒரு வார்த்தை பேசினாலும் அவங்க உன்னை பற்றி தப்பான அபிப்பிராயத்துக்கு வந்துடுவாங்க இல்லையா? அதனால தான் கூட்டத்தில் பார்த்து பேசு. தனியாக இருக்கும்போது நல்லதை சிந்தனை செய்யன்னு சொல்கிறேன். உன்னுடைய விடாமுயற்சியும் உன்னுடைய இறை பக்தியும் ஒருபோதும் உன்னை தோக்க விடாது. நடக்கவே நடக்காது நீ நினச்ச காரியங்களை கூட இந்த அப்பன் முருகன் உனக்காக நடத்தி கொடுக்குறேன். உன் துன்பங்களையும் துயரங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. யாரையும் திருத்தணும் மாற்றணும் நினைக்காம முடிஞ்சா ஒன்றை மாற்றிக்கோ. அவங்க அப்படி தான் இருப்பாங்க, நம்ம பாட்டு கண்டுக்காமல் போகலான்ற அந்த சிந்தனையை உனக்குள்ளே வச்சுக்கோ. நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான அழகான விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன். யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து ஏமாந்து போகாதே. எதையாவது யார்கிட்டையாவது அதிகமாக எதிர்பார்த்தாலே அது உனக்கு ஏமாற்றத்தையும் தோல்வியும் தான் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு காலத்தின் ஓட்டத்தில் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை ஏற்றுக்கிட்டு வாழ கற்றுக்கோ. வாழ்க்கை எந்த பாதையில் செல்லுதோ நீயும் அதே பாதையில் போனினா உனக்கு எந்த மனக்கலக்கமும் தேவையில்லை. அனைத்தையும் மாற்றும் சக்தி இந்த அப்பன் முருகனிடம் இருக்கிறது. நீ எதுக்காகவும் வருத்தப்பட்டு தயங்கி நிற்காதே. உன் வாழ்க்கை உன் கையில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல சிறப்பாக செயல்படு. இன்பமோ துன்பமோ அதை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நகர்ந்து போய்கிட்டே இரு. சும்மாவே நின்னா செலந்தி கூட உன் மேலே வலை கட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் ஓடுகின்ற ஆற்று நீர் போல நீயும் விடாமல் ஓடிக்கிட்டே இருக்கணும். உனக்கான முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன் தலையெழுத்து எதுவாக இருந்தாலும் அதை மாற்றித்தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அனைத்தையும் படைத்து காக்கும் மாபெரும் சர்வ வல்லமை பொருந்திய இறையாற்றல் இந்த அப்பன் முருகனுக்கு இருக்கும்போது உனக்கு எதிராக யார் என்ன பேசினாலும் கவலைப்படாத. யாரையும் எதிர்த்து நிற்கணுன்ற அவசியம் இல்லை. நீ எதுக்காகவும் பயப்படாமல் தைரியமாக இருந்தாலே நானே உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து குவிக்க வைப்பேன். இப்போது உன் வாழ்வில் இருக்கும் சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து போய் உனக்கான ஒரு புது விடியல் ஆரம்பமாக போகுது. உன் மனசில் இருக்க கவலைகளையும் கஷ்டங்களையும் கடன் சுமைகளையும் நீக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுத்துட்றேன். மாறவே மாறாது நீ நினச்ச பிரச்சனைகள் எல்லாம் இப்போது முடிவுக்கு வரப்போகுது. உன் வாழ்க்கையில் ஒரு புது விடிவு காலத்தை நான் கொடுக்க போகிறேன். வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாம் காணா போயிடுவாங்க. ஏன்னா எங்கே அவங்கக்கிட்ட உதவி கேட்டுருவியோன்னு. அப்படி நீ கஷ்டப்படும்போது உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களின் உண்மை முகம் வெளிப்படும் போது அதை புரிஞ்சு நீயும் அவங்கள விட்டு விலகி உன்னை மட்டுமே நம்பி உன் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடு தங்கமே.